வடசென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத் முன் மீனவர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. சென்னை காசிமேடில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் காரை வழிமறித்து முற்றுகையிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள மண்ணெண்ணெய் கேனுடன் வந்தவரால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வடசென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கான மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது உள்ளது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டார். மருத்துவ முகாமிற்கு அதாவது அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்வையிட்டு காரில் ஏற இருந்த அவரை அங்கிருந்த மீனவர்கள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டனர். கோகுல் என்ற மீனவர் கையில் மண்ணெண்ணெய் கேனுடன் தற்கொலை முயற்சி செய்து கொள்வதற்காக வந்த நிலையில் அவரிடம் இருந்து போலீசார் அந்த மண்ணெண்ணெய் கேனை பறிமுதல் செய்தனர். அமைச்சர் காரில் ஏறும்போது கூட அவர் தங்களது கோரிக்கையை முன்வைக்க சென்ற போது அமைச்சர் காரை நிறுத்தாமல் சென்றதால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் வாக்குவாதத்திலும் கூச்சலும் ஈடுபட்டனர். மீனவர்களை வாழ வைக்காமல் அதாவது நீங்கள் எல்லாம் எப்படி நீங்க அமைச்சராக இருக்கிறீர்கள், எங்களுடைய பிரச்சனைகள் கூட நீங்க எப்படி நீங்கள் கேட்காம இருக்கிறீர்கள் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தற்கொலைக்கு மண்ணெண்ணெய் கேன் கொண்டு வந்த கோகுல் என்பவர் கூறும்போது அதாவது தன்னோடு சேர்ந்து 8 விசைப்படகுகள் ஆந்திர மாநில அரசாங்கத்தால் மீன்வளத்துறை அதிகாரிகள் பிடித்து வைத்துவிட்டு இருப்பதாகவும் இது தொடர்பாக 25 நாட்களாக மனு மற்றும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கடன் தொல்லையால் இருப்பதாகவும் விரைவில் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேற வழி இல்லை என்று அப்படித்தான் தற்கொலை செய்து கொண்டால்தான் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு அரசு பணி வழங்குவது போல் தங்களுக்கும் அரசு பணி வழங்கிவிடுவீர்கள் என்று எவ்வாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது தொடர்ந்து அமைச்சரிடம் தங்கள் கோரிக்கைகளை சொல்ல முயன்ற போது அமைச்சரை அங்கு இருந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் அழைத்து சென்று காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். அமைச்சர் கார் அங்கிருந்து நிற்காமல் வேகமாக சென்றதால் அதுக்கு மேலும் ஆத்திரமடைந்த அவர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் அந்த அதிகாரிகளிடம் ஈடுபட்டனர். அமைச்சர் காரை மீனவர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது காரில் ஏறி வேகமாக சென்ற சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. ஷர்மிளா. எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த கருத்துல நான் எந்த ஒண்ணு சேர்த்துருவேன். நாளைக்கு வீட்டுல போய் கூட சேர்த்துருவேன். நானு இங்க இருந்து இருக்கிறாரா குடும்பத்தோட சேர்த்துருவேன் சார். வடசென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத் முன் மீனவர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கி கேட்டோம்.